ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி வந்து இப்போ இந்த ட்ரில் இப்போ இதில் வந்து ஒரு 15 ட்ரில் இருக்குது. இது எப்படி வேரியபிள் டெப்த்தில் இதை ட்ரில் பண்ணுறது, அதாவது ஒரே டூல் பாத்தில் எப்படி இது எல்லாமே வேரியபிள் டெப்த்தில் ட்ரில் பண்ணுறதுன்றது தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ரில்லோட சைஸ் பார்த்தீங்கன்னா 15 mm டயாமீட்டர். இப்போது எனக்கு இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற இந்த 5 ட்ரில் வந்து 10 mm டெப்த்துக்கும், அடுத்து இருக்கிற இந்த 5 ட்ரில் வந்து 15 mm டெப்த்துக்கும், அடுத்து இருக்கிற இந்த 5 ட்ரில் வந்து 20 mm டெப்த்துக்கும் வேணும் அப்படின்னா, எப்படி ஒரே டூல் பாத்தில் நம்ம ரெடி பண்ணுறது, இதை வர வைக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னா, ரைட் கிளிக், மேல் டூல் பாத், ட்ரில். ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த ட்ரில் எல்லாம் செலக்ட் பண்ணிக்கிறேன். எல்லாமே செலக்ட் பண்ணியாச்சு, 15 எதுவும் செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ ஓகே கொடுத்துக்கலாம். அடுத்து டூலில் போனீங்கன்னா, நான் ஆல்ரெடி வந்து 15 mm ட்ரில் ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கட் பேராமீட்டரில் வந்து நான் பெக் வச்சுக்கிறேன். பெக் ட்ரில்லில் 5 mm 5 mm பெக்கிங் கொடுத்துக்கிறேன். டேரெக்டாக லிங்க்-இன் பேராமீட்டர் போய்க்கலாம். இதில் கிளியரன்ஸில் வந்து நான் எல்லாமே அப்சல்யூட் மாற்றிக்கிறேன். இது வந்து 50 வச்சுக்கலாம். ரிட்ராக்ட் வந்து எனக்கு 3 mm போதும். டெப்த்தில் வந்து -10. இப்போ ஓகேன்னு கொடுத்தோம் அப்படின்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 mm-க்காக ஃபார்ம் ஆகிருக்கு. ஆனால் நமக்கு தேவையானது வந்து இந்த ஃபர்ஸ்ட் இருக்க 5 மட்டும்தான் 10 mm டெப்த்துக்கு வேணும். அடுத்து இருக்கிற 5 வந்து 15 mm டெப்த்துக்கு வேணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஜாமெட்ரியில் போயிட்டு இந்த 5ஆம் நம்பர் இதுக்கு வரைக்கும் நமக்கு வந்து கரெக்டாக இருக்குது. அப்போ இந்த ஆர்க் 6லேருந்து 10 வரைக்கும் எனக்கு 15 mm டெப்த்துக்கு வேணும். அப்படின்றப்ப நார்மலாக கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒன்றுனா செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லாமல் நீங்கள் ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த ஸ்டார்டிங்கும் இந்த எண்டிங் மட்டும் செலக்ட் பண்ணிங்கன்னா போதும், அது ஃபுல்லாமே உங்களுக்கு செலக்ட் ஆகிடும். அப்போ ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் வந்து சேஞ்ச் பேராமீட்டர் அட் பாயிண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போயிட்டு டெப்த்தில் மட்டும் நீங்கள் மாற்றிக்கோங்க. எனக்கு இது வந்து 15 mm டெப்த்துக்காக வேணும் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு 11லேருந்து 15 வரைக்கும் எனக்கு டெப்த்து வந்து 20 mm-க்கு வேணும். அதனால அதே மாதிரி ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி இதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக், சேஞ்ச் பேராமீட்டர் அட் பாயிண்டில் டெப்த்தில் போயிட்டு -20 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டு இந்த ஓகே மார்க்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னா ரீஜென்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே மாறிடும். இப்போ நான் ஃப்ரண்ட் வியூலேருந்து காட்டுறேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 5 ட்ரில் வந்து உங்களுக்கு 10 mm-க்கும் அப்புறம் 15 mm-க்கும் அப்புறம் -20-க்கும் உங்களுக்கு ஃபார்ம் ஆகிருக்கும். நான் வந்து உங்களுக்கு ப்ரோக்ராம் எடுத்து காட்டினா உங்களுக்கு புரியும். ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா -10 mm-க்கு ஒரு 5 ட்ரில், அப்புறம் -15 mm-க்கு ஒரு 5 ட்ரில், அப்புறம் -20 mm-க்கு ஒரு 5 ட்ரில் போட்டிருக்கோம். இது வந்து சிம்பிளாக நீங்கள் ஒரே டூல் பார்த்துலேயே வந்து வேரியபிள் டெப்த் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்து வேறு ஏதாவது வீடியோவில் பார்க்கலாம். பாய்.